கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் இந்த காலையில சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கிறது பவுல் சொல்லுகிறார், மறுபடியும் சொல்கிறார். ஆமென். சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறவனுக்கு அப்படி சொல்ல முடிந்தார். நம்ம அதை விட மேலானவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நாம் ஆண்டவருக்குள் சந்தோஷமாய் களி கூறுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கடந்த 11 மாதங்கள் கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்தி வந்தார் என்று எத்தனை பேரால் தைரியமாய் சொல்ல முடியும்? சில காரியங்கள் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்திருக்கிறது. பேதுருட்ட சொன்னாரு, இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் நீ அறிவாய். ஆமென். நம்முடைய மனுஷ அறிவுல, ஏன்னா அந்த முன்னறிவு நமக்கு இல்லை. ஆமென். மனுஷ அறிவுல நம்ம சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியாம போகலாம். ஆனால் அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறார். ஆமென். இந்த நாள் என்ன வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கணும் என்று ரொம்ப அதிகமா ஆண்டுடைய பாதத்துல காத்திருந்த பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையோடு என்னோடு பேசினார். வேதத்தை பார்க்காமலே நீங்க சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் வேறு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இதுல எது பாஸ்டர் வாக்கு தத்துவம் அப்படின்னு கேட்டா, சகலமும் நன்மைக்காக. ஆமென். அதெல்லாம் இன்னைக்கு உங்களோட பேசணும் அப்படின்னு ஆண்டவருடைய இருதயத்துக்குள்ள வைத்த அவருடைய வார்த்தை. ஆமென். சகலமும் நன்மைக்கு. நிறைய செய்திகளை நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு இதுக்குள்ள 3 விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டுட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். 3 காரியம். 1வது காரியம் சகலமும். ஆமென். அப்படி சகலமும்னா என்ன? எதெல்லாம் ஆண்டவர் அதுல உட்படுத்துறாங்க. 2வது காரியம் நன்மைக்கு ஏதுவாக என்ன? ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிற அந்த நன்மை என்ன? ஆமென். அவர் நம்மளை பார்க்கிற அந்த நன்மை என்ன? 3வது காரியம் யாருக்காக கர்த்தர் இதை செய்கிறார்? 3 விஷயத்தான் ரொம்ப சுருக்கமா சொல்லுகிறேன். 1வது காரியம் என்ன சொல்லுது? சகலமும், ஆல் திங்ஸ் அப்படின்னு போட்டு. சகலமும் அப்படின்னா அதற்கு அது 2ஆ பிரிச்சுட்டோம்னா, ஒண்ணு குட் திங்ஸ், இன்னொன்னு பேட் திங்ஸ். அல்லேலூயா. நல்ல காரியமும் இருக்கு, நமக்கு நல்லதல்லாமல் தோன்றுகிற காரியங்களும் இருக்கு. இப்ப நல்ல காரியங்கள் எல்லாமே நன்மைக்குதான் நடக்குங்கிறத நான் பிரசங்கம் பண்ணணுங்கிற தேவை இல்லை. ஏமே. ஆனா நமக்கு பிரச்சனை எங்க வருதுன்னா, நல்லதல்லாத காரியங்களும் நன்மைக்கா நடக்குது பிரதர் அப்படின்னு நீங்க ஒரு வேளை கேட்டீங்கன்னா, இப்படி வார்த்தை சொல்லுகிறது எஸ், ஒரு ஆமென் சொல்லுங்க. சகலவற்றையும் அவர் நன்மைக்காகவே செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சகலமும் என்கிற அந்த வார்த்தைக்கு கிரீக்ல 2 பதம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பதம் என்ன சொல்லுதுன்னா அகத்தான் என்கிற ஒரு பதம், AGATHON, அகத்தான் என்கிற ஒரு பதம். இந்த அகத்தான் என்கிற அந்த பதத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, உள்ளும் புறமும் அழகு அல்லது நன்மை. அதாவது உள்ளான இடத்திலும் வெளியான இடத்திலும் உள்ள அந்த அழகு அல்லது நன்மை என்று ஒரு அந்த பதம் கிரீக்ல இருக்கு. இன்னொரு பதம் கூட கிரீக்ல சொல்லப்பட்டிருக்கு, கலோஷ் அல்லது காலோஷ் அப்படிங்கிற ஒரு பதம். அந்த காலோஷ் என்கிற அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, வெளிப்புறமான அழகு அல்லது நன்மை, அதாவது பார்வைக்கு அழகா இருக்கிறது. ஆனா இந்த 2 பதங்கள் தான் சகலமும் என்கிற அந்த வார்த்தைக்கு கிரீக்க வார்த்தை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த கிரீக் வேர்டு என்ன அப்படின்னா, காலோஷ் அல்ல, அகத்தான் என்கிற வார்த்தை. அதாவது உள்ளும் புறமும் நன்மையாய் வைத்திருக்கிற அல்லது அழகாய் வைத்திருக்கிற ஒரு தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் சகலவற்றையும் என்றால் நம்முடைய உள்ளான மனுஷனையும் நம்முடைய புறம்பான மனுஷனையும் நன்மையாக வைத்திருக்கிற ஒரு தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லாவிட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அதை ஆழப்படுத்தணும்னா, நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்துமாவையும் நன்மையாய் வைத்திருக்கிற ஒரு தேவன். சந்தோஷமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க.
நம்முடைய ஆத்துமாவை நன்மையா வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியும். ஆனா நம்முடைய சரீரத்தையும் ஆமென் உண்மையாக ஆண்டவர் அதுல உட்படுத்துகிறாரா என்றால் ஆம். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 119ஆம் சங்கீதத்தின் 71வது வசனம் நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம் தான். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அதாவது நம்முடைய சரீரத்தின் வேதனைகளையும் நம்முடைய சரீரத்தினுடைய வலிகளையும் நம்முடைய சரீரத்தின் பாடுகளையும் கூட ஆண்டவர் நன்மையாக நமக்கு மாற்றி கொடுக்கிறது. எத்தனை பேர் அதற்கு ஆமென் என்று சொல்லுகிறேன்? அல்லேலூயா. அதனாலதான் ரோமர் தன்னுடைய புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 5ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த இடத்துல சொல்றார், உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், அந்த பரீட்சை தேவன் மேல் நமக்கு நம்பிக்கையும் கொண்டு வருகிறதற்காக ஆண்டவர் எங்கள் வாழ்விலே அனுமதித்த அந்த உபத்திரவங்களுக்காய் நாங்கள் ஆண்டவரை மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பாடுகள் எப்படி பிரதர் நன்மை பாருங்கள். அந்த பாடுகள் தேவன் மேல் என்னை ஒரு ஆழமான நம்பிக்கையுடைய மனிதனாய் என்னை மாற்றி விடுகிறது. அதனால் அந்த பாடுகள் எனக்கு தீமையாக மாறல, எனக்கு நன்மையாகவே மாறுகிறது. பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு 2வது நிருபத்தை எழுதுகிற பொழுது 2வது அதிகாரத்தின் 12வது வசனத்திலே அற்புதமாய் சொல்லுகிறான், அவரோடு கூட நாம் பாடுபட்டால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோமா. ஆமென் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்வுல நம்முடைய உள்ளும் புறமும் நம்மை நன்மையாய் வைத்திருக்கிற ஒரு தேவன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுல வருகிற பிரச்சனைகளை மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்துல வருகிற நம்முடைய பிரச்சனைகளையும் கூட நமக்கு நன்மையாகவே மாற்றித்திருக்கிற ஒரு நல்லவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சகலவற்றையும் அகத்தா உள்ளும் புறமும். 2வது காரியம் நான் இன்னைக்கு சொல்ற, முதலாவது சகலவற்றையும் என்றால் நம்ம பார்த்துட்டோம், நம்முடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் அதுல நடக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அதுல உட்படுத்துகிறார். ஏமேன். நீங்க ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தின் 20வது வசனம் யோசேப்பு சொல்லும் போது அற்புதமாய் சொல்லுவான், நீங்கள் எனக்கு வெகு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை என்ன செய்தாராம், நன்மையாய் மாற்றினார். வெறுங்குடியில போட்டாலும் சரி, அல்லது போத்திபாருடைய வீட்டில் நான் பட்ட அவமானங்களானாலும் சரி, இல்லாவிட்ட சிறையிலே நான் கடந்து வந்த கண்ணீரானாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் எனக்கு தீமையாக ஒருவேளை செய்திருக்கலாம், நான் அதனால் சில வேதனைகள் என் சரீரங்கள் அடைந்திருக்கலாம், ஆனால் கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றினார். எல்லாவற்றையும், சகலத்தையும். ஆமென். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் அடைந்த பாடுகளானாலும் சரி, நீங்கள் சரீரத்திலே அடைந்து கொண்டிருக்கிற வேதனைகள் ஆனாலும் சரி, சகலவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே நம்முடைய வாழ்வில் அனுமதிக்கிறார். 2வது நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, நன்மைக்கு ஏதுவாக. என்னது சொல்லலாமே. இப்போ நன்மைக்கு ஏதுவாக அப்படின்னா உடனே நம்ம மனதுல நம்ம யோசிக்கிற காரியம் என்ன? ஏமே, இந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்தை தான் நம்ம மனது ஓடி போய் யோசிக்கும். ஏன்னா நம்ம அநேக ஆண்டுகளா அநேக வருடங்களா நம்ம தேவனுடைய அந்த வார்த்தை வெளிச்சத்தை விட்டு ஏமன் நம்ம ரொம்ப தூரமா விலகி போனதுனால நன்மைக்கு ஏதுவாக அப்படின்ன உடனேயே இந்த பிரபஞ்சத்தின் காரியங்களை எப்படியாகவும் அடைந்து இந்த பிரபஞ்சத்தின் அந்த சந்தோஷங்களை அனுபவிக்கிற காரியத்தை குறித்துதான் ஒரு உள் உணர்வு, ஒரு உள்ளோட்டம் வரும். ஆனால் இந்த நன்மைக்கு ஏதுவாக என்ற அந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ளணும்னா இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் ரொம்ப ஆழமா, அதாவது கொஞ்சம் நிதானமா நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் என்ன நன்மையை நம்மள வைத்தார் என்கிற காரியத்தை நிச்சயமாய் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். இந்த ரோமர் புத்தகம் நமக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப அற்புதமான ஒரு நிருபம். 16 அதிகாரங்கள் இருக்கு. அதுல இந்த 8வது அதிகாரம் ரொம்ப ஹைலைட். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சாப்பாடு இருக்குன்னா அந்த சாப்பாடுடைய ஒரு ஸ்பெஷல் டிஷ் எதுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்க பாருங்க, ஒரு சாம்பார், பருப்பு, குழம்பு, ஊறுகாய், அப்பளம் எல்லாம் இருந்தாலும் ஒரு சிக்கன் இல்லைன்னா ஒரு மட்டன், அதுதான் ஸ்பெஷல் டிஷ். மற்றது எல்லாமே ஆகாரம் தான், ஆனா இது ஒரு ஸ்பெஷல். அது மாதிரி ரோமர் புஸ்தகத்தை நீங்க 16 அதிகாரங்களும் நல்ல அற்புதமான உணவு என்றால் அதுல ஸ்பெஷல்
டிஷ் எப்படி எதுன்னு என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் 8ஆம் அதிகாரம். ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த 8ஆம் அதிகாரத்துல என்ன பேசிட்டு வர்றாருங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். முதலாவது அந்த வசனத்துல என்ன சொல்றாரு? ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளவனாக இருந்து அவன் தன் மாம்சத்தின்படி நடக்காம ஆவிக்குட்பட்டவனாக அவன் நடப்பான் என்றால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்கிற ஒரு மேலான காரியத்தை பேசுறாரு. எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். அதோட 2-3 வசனங்களை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அந்த ஒரு பாவியாகிய நமக்கு கிடைத்ததான தேவனுடைய ரட்சிப்பு அல்லது மீட்பு எவ்வளவு பெரிது என்கிற காரியத்தை அந்த 2-3 வசனத்துல பேசுறார். 4வது வசனத்துல பேசும்பொழுது அவருடைய நீதியை நாம் நிறைவேற்றுவதற்கான ஒரு பலன் நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நன்றாய் கவனிச்சுட்டு வாருங்க. முதலாவது இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்ட நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, இதுதான் சப்ஜெக்ட். அடுத்து சொல்றாரு அதனால பாவியாகிய நமக்கு கிடைத்த மீட்பை குறித்து பேசுகிறார். அதற்கு அடுத்து என்ன பேசுறாருன்னா அதாவது நீதியான நம்முடைய வாழ்க்கைக்கான பலனை தேவன் நமக்குள்ளேயே நம்முடைய மாம்சத்திலேயே தந்திருக்கிறார் என்கிற காரியத்தை குறித்து பேசுகிறார். 5 முதல் 11 ஒரு வசனத்தை நீங்க வாசித்துட்டீங்கன்னா அப்படிப்பட்ட நீதியான மனுஷன் சொல்றோம் இல்லையா, புது சிருஷ்டி என்றவரை சொல்றோம். அந்த புது சிருஷ்டியினுடைய தன்மை அல்லது நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத குறித்து 5 முதல் 11 வசனத்துல பேசுறாரு. அப்புறம் 12-13 வசனத்துல பேசும்போது ஒரு ஜெயம் பெற்ற வாழ்வை நோக்கி நம்மை நகர்த்துகிறார். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஏன்னா எல்லாத்தையும் விளக்குவதற்கு இந்த காலை நம்முடைய நேரம் போதாது. ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத குறித்து பேசிட்டு 14-17 வரையான வசனங்கள்ல ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக நம்மை தத்தெடுக்கிற காரியத்தை குறித்து பேசுறார். ராமன் சொல்லுங்க. ஆனா அடுத்து 18-30 வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவனை அல்லது அவருக்கு பிள்ளையானவனை அல்லது புது சிருஷ்டியானவனை அல்லது நீதிக்குட்பட்டவனை எப்படி மகிமைப்படுத்த போகிறேன், ஆமென், அவனுடைய ரட்சிப்பை எப்படி கொண்டு போய் நான் அந்த மகிமைக்குள்ள சேர்க்க போகிறத பத்தி சொல்ற இடத்துலதான் என்ன சொல்றாருன்னா அவர் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார் என்று. எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. 30வது வசனத்துல சொல்வார், எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை என்ன செய்தாராம்? அழைத்தவனை நீதிமானாக்கி நீதிமானாக்கினவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் இங்கே ஆண்டவர் நம்மளை பார்த்த அந்த நன்மை என்ன அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். உங்களையும் என்னையும் ரட்சித்த தேவன் என்ன செய்கிறார்? அந்த ரட்சிப்பை நிறைவேற்றி நம்மை மகிமைப்படுத்துகிறதிலே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மையாய் அவைகளை மாற்றி கொடுக்கிறார். அல்லாவிட்டால் நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றி கொடுக்கிறார். அதுதான் தேவன் நமக்கு செய்கிற பிரதானமான நன்மை. ஆமென் சொல்லுங்களேன். இம்மையின் காரியம் தரமாட்டாரா? இம்மையை குறித்து அவர் சொல்லும்போது அதனோடு கூட என்றுதான் சொல்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நமக்கு ரொம்ப பிரதானமான தேவை என்னன்னா நம்முடைய ரட்சிப்பு என்ன செய்யப்படணும்? நிறைவேற்றப்படணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த ரட்சிப்பை நிறைவேற்றுகிறதுல ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் நமக்கு இருக்கிறாராம்? நன்மையை செய்கிற ஒரு தேவனாய். எது நம்முடைய வாழ்விலே நடந்தாலும் அவன் என்ன பாடுகள் வேதனைகள் நம்முடைய ஆவி ஆத்தும சரீரங்கள்ல என்ன நடந்தாலும் அந்த ரட்சிப்பை நிறைவேற்றுகிறதற்காக அவைகள் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாய் செய்கிற ஒரு தேவனை தான் இந்த காலையிலே நீங்களும் தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தில் அதை குறித்து என்ன பேசுறாருன்னா, தமது மூலமாய் நாம் தேவனிடத்திலே ஆமென் சேருகிறவர்களாய் இருக்கிறபடினாலே, ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம், அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகவும் இருக்கிறபடினாலே நாம் தேவனிடத்தில் சேருகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பினுடைய அந்த மகிமையை குறித்து பேசுறாரு. அந்த ரட்சிப்பினுடைய முடிவை பத்தி பேசுறாரு. அந்த ரட்சிப்பினுடைய முடிவு என்ன? நாம் தேவனிடத்தில் சேருகிறவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதாங்க மகிமைப்படுத்துதல் என்பது. அதுதான் நமக்கு கிடைக்கிற மகிமையின் அனுபவம். அந்த மகிமைப்படுத்தலுக்காக தேவன் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர்களா இருக்கிறபடினாலே அவர் சொல்லுகிறார், நமக்காக வேண்டுதல் செய்து, பரிசுத்த ஆவியானவரும் வேண்டுதல் செய்கிறார், ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறார். அப்படி வேண்டுதல் செய்து என்ன செய்கிறாராம்? ரொம்ப அற்புதமான வார்த்தை, முற்றும் முடிய நம்மை ரட்சித்துக் கொள்ள வல்லவராய் அவர் இருக்கிறார். ஆமென். இதுதாங்க நன்மை. அல்லேலூயா.
நம்மளை ரட்சித்துட்டு வழியில விட்டுட்டு போற தேவன் அல்ல. நம்ம ரட்சித்துட்டு அவன் செஞ்சு சரியில்லை, நீ அப்படி போயிரு அப்படின்னு அனுப்புகிறது இல்ல. அவர் இப்பதான் சொல்றாரு, நீ எனக்கு தந்த ஒன்றையும் நான் இழந்து போகலன்னு சொல்லணுமா? அவருக்கு அப்படி ஒரு திட்டம், தீர்மானம், அவருக்கு அப்படி ஒரு ஆசை, அவருக்கு அப்படி ஒரு கோப்பு இருக்கு. நான் ஒன்ன கூட இழக்க மாட்டேன். அதற்காக என்ன செய்கிறாராம்? நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார். சகலவற்றையும் என்றால் அவன் நல்ல விஷயங்களானாலும் சரி, நல்லது இல்லாமல் தோன்றுகிற விஷயங்களானாலும் சரி, நன்மைக்காக இந்த வார்த்தையினுடைய சரியான பொருள் என்னன்னா, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக. சேர்ந்து செல்களோட ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, எபிரேயர், அதே எபிரேயர் 2 அதிகாரத்தில் 16வது வசனம் நினைக்கிறேன், அதுல நீங்க வாசிங்கன்னா தெரியும், நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாயிருக்கிற ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையே உபத்திரவங்களினால் பூரணப்படுத்தி கொண்டு ஆமென் மகிமைப்படுத்தின தேவன். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்விலும் இந்த ரட்சிப்புக்கு ஆமென் அந்த நிறைவேறுவதற்காக நமக்கு வருகிற அந்த உபத்திரவங்களையும் கூட பூரணத்தை நோக்கி வழி நடத்துகிறதுல, பூரணத்தை நோக்கி நம்மை கொண்டு போகிறதுல ஆண்டவர் உண்மையுள்ளவராய் மாறுகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் ஒரு ஆமென். முதலாவது நான் சொன்னேன் சகலவற்றை. இரண்டாவது நம்ம பார்த்த காரியம் என்ன? நன்மைக்கு ஏதுவாக. சகலவற்றையும் என்றால் எல்லாவற்றையும், உள்ளும் புறமும். நன்மைக்கு ஏதுவாக என்றால் நம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக. எல்லாரும் சொல்லுகிறாமே, அல்லாஹ் நம்முடைய மகிமைக்கு ஏதுவாக. நல்லா புரிந்து கொள்ளும். ஆனால் இதை யாருக்கு செய்கிறார் என்றால் 2 காரியங்களை சொல்றாரு. ஒன்று, அழைக்கப்பட்டவர்கள். சொல்லுகிறாமே ஆமென். 2, ஆண்டவரில் அன்பு கூறுகிறவர். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனா எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த ரட்சிப்பை கொண்டு போய் நிறைவேற்றி விடுகிறாரா? எல்லாருக்கும் அந்த மகிமையை, அந்த ரட்சிப்பின் பூரணத்தில் நிறுத்துறாரா? இல்ல. நம்முடைய பங்கு என்ன? அழைக்கப்பட்டதை நம்ம உணரணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். எபேசியர்கள் அதுதான் வாசிச்சோம் 1:18, நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். சேர்ந்து சொல்லுங்க ஒரு ஆமென். அல்லேலூயா. அது 2 பேதுரு 1:10 சொல்றாரு, அந்த அழைப்பையும் அந்த தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்றாங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அழைப்பை குறித்து சொல்லும் போது அந்த அழைப்பு மாம்சத்தின் அழைப்பு அல்ல, அந்த அழைப்பு ஒரு பரம அழைப்பு. ஆமென். ஹல்லேலூயா. அவன் முன்னறிந்தவர்களை அவர் அழைத்தவரை நீதிமானாக்கி மகிமைப்படுத்துகிறார் என்றால் அவரை தேவனோடு கூட சேர்க்கும்படியான ஒரு பரம அழைப்பு. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்துல சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரமன் அழைத்த அந்த பந்தய பொருளுக்காக உன் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தனிப்பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. உங்களுடைய அழைப்பை மாத்திரம் கவனமா இருக்கு. உங்களுடைய அழைப்புல நீங்க அவன் கொஞ்சம் சிரத்தை வைங்க, கவனம் வைங்க. அவன் அப்படி நீங்க வைப்பீர்கள் என்றால் நிச்சயமாக, நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், சகலவற்றை, ஒருவேளை இன்றைக்கு ஏன் என் வாழ்வில் இப்படி எல்லாம் நடக்கு அப்படின்னு ஒருவேளை புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள் இருந்தாலும் அதையும் உங்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆமென். 2வது காரியம் என்னன்னா, ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு. நம்முடைய வாழ்வின் பாடுகள்ல நம்ம ஒரு காரியத்தை நம்ம உறுதியா பற்றி கொள்ளணும். அந்த பாடுகள்ல தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை ஒரு நாளும் அது தூரப்படுத்தி விடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய அன்புல தொடர்ந்து நிக்கணும். இதே ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்துல அதே அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியில சொல்லுவார், ஆமென், இவைகளினால் இதை எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவில் உள்ள அன்பினால் நான் ஜெயம் பெற்றேன் என்று சொல்கிறார். உபத்திரவமோ, பாடுகளோ, பசியோ, வேதனையோ, நிர்வாணமோ இதெல்லாம் எனக்கு வந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை என்னை விட்டு அகற்றி விடல, என்னை விட்டு தூரப்படுத்தல. அந்த அன்பை நான் இழந்து போகல. அந்த அன்புல நான் பெருகி இருக்கிறேன். அவர்கள் நான் ஜெயம் எடுத்திருக்கிறேன். அதை விட நான் இன்னும் ஆழமா என் ஆண்டவரை நேசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை விட இன்னும் அதிகமா என் ஆண்டவர் மேல நான் அன்பு வைத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி உங்களுடைய அழைப்பை அதன் மத்தியிலே தேவ அன்புல நீங்க நிறைந்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அடைந்ததெல்லாம்
நன்மைக்காக, அவன் சகலமும் நன்மைக்காக என்கிற அந்த மகிமைப்படுத்துகிற இடத்தை தேவனே உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. வேதத்துல மற்றொரு இடத்துல சொல்லுது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நான் பல நேரத்தில் யோசித்து பார்த்தேன், அது என்ன ரட்சிப்பு நிறைவேற நான் என்ன பிரயாசப்பட வேண்டும்? யோசித்து பாருங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது, ஈவுன்னு போட்டிருக்கேன். அப்படி என்ன அவருடைய பாட்டு இல்லையே, நான் ஏன் அதை பிரயாசப்படணும்? ரொம்ப சிம்பிள் தான். ரட்சிப்பு கர்த்தருடையது மாத்திரம் தான். நம்முடைய பிரயாசம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். என்ன? நம்முடைய அழைப்புல நம்ம நிக்கணும், அன்பு கூறணும், அவ்வளவுதான். அதுக்கும் யார் பலம் கொடுக்கிறான்னு பார்த்தா அதுக்கும் அவர் தான் பலம் கொடுக்கிறார். ஆமென். 9:16 சொல்றாரு, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயா. அப்படி என்றால் உங்கள் அழைப்பிலே நீங்கள் நிற்பதற்கும் அவருடைய அன்புல நீங்க வாழ்றதுக்கும் கூட பலன் கொடுக்கிறது யாருதான்? அவர்தான். உங்களுக்குள்ள வந்து ஒரு ஆசை இருந்தால் போதும், அதுதான் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனை என்ன செய்கிறான்? ரட்சிக்கப்படுகிறான். நம்முடைய பாற்று அவ்வளவுதான். ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள இருந்துச்சுனாலே மற்ற எல்லாவற்றையும் கர்த்தரே செய்கிறார். அதனாலதான் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசம் என்கிற ஒரே ஒரு பாற்றை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது எல்லாம் அவருடைய பங்களிப்பு தான். ஆனால் நம்முடைய பங்களிப்பு என்பது இங்கே சொல்லுகிறார், அவருடைய அழைப்புல நெல்லு, அவரிடத்துல அன்பு கூறு, அப்பொழுது நான் சகலவற்றையும் உனக்கு நன்மைக்கு செய்து முடிக்கிறேன். அல்லேலூயா. இதனாலதான் யூதா புஸ்தகத்துல 24வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வழுவாதபடி நம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்துல மகிழ்ச்சி உள்ளவர்களாய், மாசற்றவராய் நிறுத்துவதற்கு வல்லமை உள்ள ஒரு தேவனாய் நம்முடைய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் என் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாகிய உங்களுக்கு அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். சகலவற்றையும் என்றார். ஆமென். அது ஒருவேளை நன்மைக்கு ஏதுவான காரியமாய் நீங்கள் கண்டிருந்தாலும் சரி, நன்மைக்கு ஏதுவல்லாத காரியமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உள்ளும் புறமும் உங்களுக்கு சம்பவிக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவானதுதான். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய போராட்டத்துல நான் நன்மைக்கு ஏதுவா பாக்குறேன்னா, இந்த சரீரத்தில் அதையும் கூட ஆண்டவர் நன்மையாகவே நமக்கு மாற்றி கொடுப்பார். நம்முடைய வாழ்வின் உபத்திரவங்கள் பொறுமையானது மீண்டும் ஆண்டவருக்கு அளவற்ற ஒரு நம்பிக்கை உண்டாக்கி நம்ம இன்னும் ஆண்டவர் அன்றைக்கு சேர்க்கத்தக்கதாக நம்முடைய உபத்திரவங்களை மாற்றுகிற ஒரு தேவனாய், நம்முடைய பாடுகளிலே நம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவாக என்றால் இந்த உலக நன்மைக்கு ஏதுவாக அல்ல, நம்முடைய அந்த அந்த ரட்சிப்பு மகிமைப்படுத்துகிற இடத்துல அந்த நம்முடைய அந்த அழைப்புக்குள்ள இருக்கிற அந்த 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 ரட்சிப்பு அதை மகிமைப்படுத்த தேவனிடத்திலே கொண்டு போய் உங்களை என்னை சேர்ப்பதற்காக தேவன் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறார். ஆமென். நம்முடைய பங்கு ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவருடைய அழைப்புல நம்ம நிக்கணும். அது இந்த உலகத்தின் அழைப்பு அல்ல என்பது பரம அழைப்பு என்பதும். அதனாலதான் பவுல் சொன்னார், இக்காலத்தின் பாடுகள் இனி நான் அடைய போகிற மகிமையின் அந்த மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று சொல்லுகிற காரியம் அவனுக்கு புரிந்தது. என்னுடைய அழைப்பு இந்த உலகத்துக்கான அழைப்பு அல்ல, என்னுடைய அழைப்பு நித்தியத்துக்கான அழைப்பு. சந்தோஷம். அவர் ஆமென் சொல்லுங்க. இயேசு சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, ஆமென், அது விண்ணுலகத்துக்குரியது என்று சொன்னாரே. அப்படிப்பட்ட பரம அழைப்பு உங்களை ஆமென் நிச்சயமாய் சொல்ல, அந்த அழைப்பை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஆண்டவரை அன்பு செலுத்துங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்விலே எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார். சோபனோமா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஹல்லேலூயா. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக சொல்லுவோம், நடத்திடும் பாதைகளும் உண்மைக்காக. இப்ப நீங்க சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. எத்தனை பேர்? நடத்திடும் பாதைகளும் அதீனதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடித்தீர். அதீனதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடித்தீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது. எத்தனை பேருக்கு அப்படி உற்சாகமாக உங்க கைகள்
உருகவில்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீ உருவாக்கி வார்த்தையாலே நீ உருவாக்கி. சொல்லுங்க. சகலத்தையும் நீ உருவாக்கி வார்த்தையாலே உருவாக்கி. என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கருத்தினால் என்று நிறைவேற்றுவீர். என் வாழ்வில் நீ வாக்கினால் சொன்னதை கருத்தினால் என்று நிறைவேற்றுவீர். உங்க கைகள் உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்க கைகள் எத்தனை பேர் தைரியமா சொல்லுங்க. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடுகிற எல்லா பாதைகளும் நன்மைக்காக. அந்த நன்மைக்காக என்று நீ நினைக்கிற பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள். அழைத்து நீதிமானாக்கி நீதிமான் ஆக்குறதனுடைய விஷயம் என்னன்னா, உங்களை மகிமைப்படுத்துவதற்காக, உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக, உங்கள் வாழ்விலே வாழாத உங்கள் சரீரத்திலும் சரி, உங்களுடைய ஆத்மாவிலும் சரி, உங்களுக்கு எதிராக நடக்கிற சகல காரியத்தையும் அவர் நன்மையாய் முடிய பண்ணி அந்த ரட்சிப்பை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். என்னை மகிமைப்படுத்துகிற ஒரு தேவனாய் என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். அவன் என் பிதாவோடு கூட அந்த சேருகிற ஆனந்த பாக்கியத்தை தருகிற ஒரு தேவனாய் என்னோடு கூட இருக்கிறார். எங்களுடைய அழைப்பை உண்மையில் வைத்த அன்பை நாங்கள் ஒரு நாளும் இழந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க அப்பா, எங்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த மாதம் ஆண்டவரே நாங்கள் அந்த அழைப்புல உங்களுடைய அன்புல தொடர்ந்து நிற்கிற பலனை எங்களுக்கு தான். எங்கள் வாழ்வில் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே செய்து கொண்டு வருகிறேன் என்கிற ஆழமான அந்த நம்பிக்கையில எங்கள் வாழ்வில் நடக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரே அந்த நன்மைக்கு எதுவாய் பார்த்து கொண்டு அந்த மகிமையை அடையத்தக்கதான கிருபைகளை எனக்கும் எங்களுக்கும் தருவீராக. எங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் திருச்சபை ஆசீர்வதிக்க இன்னும் தரிசனங்கள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றுவீராக. அநேக தேவைகளோடும் ஆண்டவர் எதிர்பார்ப்புகளோடும் இருக்கிறோம். ஆனாலும் நன்மையாகவே எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிறவர். அவன் அப்படியே இப்படி வார்த்தைப்படி செய்து முடிப்பீராக. இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.